உடல்நலக் குறைவால் உயிரிழந்த எம்பி கணேசமூர்த்தி உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அங்கிருந்து கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இப்ப மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி கணேசமூர்த்தியின் உடலுக்கு அங்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். உடன் யாரெல்லாம் இருக்கிறாங்க? இப்ப மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் அடுத்த கட்டமாக அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக கடந்த ஞாயிறு அன்று வீட்டில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி உடனடியாக ஈரோட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக மேல் சிகிச்சைக்காக உடனடியாக கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடந்த 3 நாட்களாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த சிகிச்சையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்று அதிகாலையில் அவருடைய உயிர் பிரிந்தது. இதனையடுத்து அங்கிருந்து கணேசமூர்த்தியினுடைய உடலானது தற்பொழுது பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த தகவல் அறிந்ததும் உடனடியாக விமானம் மூலமாக கோவை வந்த வைகோ தற்பொழுது பெருந்துறை மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கின்றார். பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கணேசமூர்த்தியினுடைய உடலை பார்த்து கதறி அழுத கணேசமூர்த்தி அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். இதே போல நாமக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜும் தற்பொழுது இங்கு வந்து கணேசமூர்த்தியினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்யப்பட இருக்கின்றது. பிரேத பரிசோதனை முடிவுக்கு பிறகாக கணேசமூர்த்தியினுடைய உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகாக கணேசமூர்த்தியினுடைய சொந்த ஊரான பூந்துறை அருகே இருக்கக்கூடிய குமாரவலசு என்ற கிராமத்திற்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அஞ்சலி நிகழ்ச்சிகள் முடிவடைவதற்கு பிறகாக இன்று மாலையில் அந்த சொந்த ஊரிலேயே அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.